வணக்கம் மக்களே. மீனுக்கு ஃபுட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்தோம். அன்றைக்கி சொன்னேன்ல பொரியதாக இருக்குது, ஃபுட்டு காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதனால சொல்லிட்டு ஃபுட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்தா மீனுங்க அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. நல்லா பெரிய பெரிய மீனாக இருக்குது, அழகாக பார்க்குறதுக்கு. ஒயிட் கலரு, பிளாக் கலரு அவ்வளோ அழகாக இருக்குது. இது பாருங்களேன், சங்கரா மீன் மாதிரி நல்லா ஆரஞ்சு கலரில் அழகாக இருக்குது. சங்கரா மீன் மாதிரி. சங்கரா மீன் இந்த கலரில் இப்போ வரதே கிடையாது. ஆனால் அழகாக இருக்குது பாருங்களேன், சங்கரா மீன் மாதிரி. நல்லா கிளியராக வச்சுருக்காங்க. அது தொட்டிங்கெல்லாம் அழகாக இருக்குது பாருங்களேன். நல்லா அதுக்கு மோட்ரு போட்டு அழகாக வச்சுருக்காங்க மீனுங்களாம். சரி, இந்த மீனை வாங்கலான்னு பார்த்தா நம்ம தொட்டியில் போட்டோம்னா எல்லாம் வந்து கப்பீஸ் மீன், குட்டி மீன். இந்த பெரிய மீனெல்லாம் வந்து அந்த மீனை சாப்பிட்ருமா, அதனால் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம தொட்டியில் நிறைய மீன் குட்டி போட்டு நிறைய மீன் வளர்ந்து வச்சுருக்கு. சரி, மீனுங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு, சரி என்ன மீன் ஏது மீன் கேட்டால் அவங்க ஏதோ பேர் சொல்கிறாங்க. எங்களுக்கு புரியவே இல்லை அந்த மீனை பற்றி. சரி, கப்பீஸ் இருக்கா கேட்டால் எங்கள் கப்பீஸில் இங்கே இருக்காதுங்க, நீங்கள் வந்து அந்த வெளியில் போய் கேளுங்க, இருக்காதுங்க. சரி, அப்படியே பறவைங்க இருக்குது பக்கத்தில், வாங்க பார்த்துட்டு வரலான்னு வந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற லவ் பஸ்லாம் அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்குது. கலர் கலராக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக கட்டி நினச்சிங்க. சரி, அழகாக இருக்குது. சரி, ஒரு 2 பறவை வாங்கிட்டு போகலான்னு சொன்னால் வேணாம், அதெல்லாம் வேணாம், வீட்டில் ஏற்கனவே கூண்டு நிறைய இருக்குது, வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கூண்டெல்லாம் பெருசாக கட்டுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம், பறைய மட்டும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தால் எங்கள் வீட்டில் இருக்கிற கலர், பச்சை கலர், அந்த கலர், எல்லா கலரும் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. மேலே பாருங்களேன், மேலே பாருங்கள் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது பறவைலாம் பார்க்குறதுக்கு. ரேட்டு தான் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரேட்டு ஒரு கிளிக்கு ஒரு ரேட்டுன்னு சொன்னாங்க. அழகாக இருந்துச்சு பார்க்க. கீழே பாருங்கள், மாம்பழத்து மூக்கில் அழகாக ரெட் கலர் வந்த மாதிரி, நல்ல எல்லோ கலர் மாம்பழம், அது ரெட் கலர் வந்த மாதிரி அழகாக இருக்குது பறவைங்களாம் பார்க்குறது. நம்மளை பார்த்து பார்த்து கத்துற மாதிரியே அவ்வளோ அழகாக இருக்குது பறவைங்களாம் பார்த்து கத்துறது. அதுக்கு ஊஞ்சல் கட்டி அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. நம்ம வீட்டிலே சரி லவ் பஸ்ஸுக்கு ஊஞ்சல் கட்டி வைக்கலாம் அப்படின்னு நினச்சின்னு வந்தோம். நம்ம கூண்டு வந்து சின்ன கூண்டா, சரி பத்தாது, அது கொஞ்சம் பெருசாகிட்டு அதுக்கு பானை ஊஞ்சல்லாம் வச்சு அழகாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சரி, இதெல்லாம் வளர்க்குறீங்கன்னு கேட்பீங்க. ஆனால் இதெல்லாம் வளர்த்தா ரொம்ப நல்லது நண்பர்களே, வீட்டுக்கு மக்கள். ஆனால் இதெல்லாம் வளர்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு. ஆனால் இது வளர்த்தமான மீன், பறவைங்க எல்லாம் வளர்த்தா அது நம்மளுக்கு வர கஷ்டத்தை வந்து அதை எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் ஏதாச்சும் ஒன்று வளங்க. அது ஒரு ஜீவனுக்கு உணவு அடித்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறது. இது பாருங்களேன், கொண்டை வச்சு கோழி மாரி எடுத்து, கொண்டை வச்சு கிளி மாரி அழகாக இருக்குது பார்க்குறது. அது 2 கிளி வாங்கினா அவ்வளோ ரேட் ஆகுது. இப்போ ரேட்டு செம்ம ரேட்டாக சொல்கிறாங்க. சரி, ரேட்டை நம்மளுக்கு செட் ஆகாது, இதெல்லாம் நம்மளுக்கு கூட்டுங்க இல்லை, சரி வேணாம். இது ஒரு ப்ளூ கலரில், அந்த கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அழகாக சூப்பராக இருக்குது பாருங்க. மூக்கெல்லாம் அழகாக பச்சைக்கிளி மூக்கு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, அப்படியே பார்த்துட்டு கீழே லவ் பஸ்லாம் பார்த்துட்டு, சரி ஃபுட்டு போய் வாங்கிட்டு போகலாம் வாங்க. சும்மா இங்கே வர முடியாது ஃபுட்டு வாங்க சொல்லிட்டு நல்ல பெரிய பாக்கெட்டாக மீதி ஃபுட்டு வாங்கின்னு வந்துட்டோம். நாங்கள் வந்து பார்த்தா நாய்க்குட்டி எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் நாய்க்கிட்டே எடுக்கலை, இப்படியே வந்துட்டு கிளி கொண்டை வச்சு கிளியெல்லாம் பார்த்துட்டு அது சரி அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். அதை கீழெல்லாம் பார்த்தா அது ஒரு ஜோடி எவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்கப்பா. ரேட்டு நமக்கு செட் ஆகாது, போதும் 4000 5000 சொல்கிறாங்க. சரி, செட் ஆகுதுட்டு கீழே பார்த்தா அதுக்கு மேலே லவ் பஸ்ஸோட குட்டி குட்டி குருவியாக இருக்குது. அது என்ன குருவி தெரியல, சிட்டு தேன் சிட்டு மாதிரி இருக்குது. நம்ம மரத்துங்கெல்லாம் வந்து தேனுங்களை முருங்கை மரத்தில் வந்து தேனெல்லாம் பிடிக்கும், அந்த சிட்டுக்குருவி மாதிரி இது. அதுங்களையே பிடிச்சி அழகாக வளர்த்துக்கிறாங்க. அழகாக இருக்குது. ஆனால் க்ளீனாக வச்சுருக்காங்க. பறவைங்க இருக்கிற இடத்தெல்லாம் க்ளீனாக வச்சுருக்காங்க. நல்லா பாதுகாப்பு பண்ணிக்கிறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ்.